ॐ शान्तानन्दगुरुं देवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नं तं ह्यवधूतं समाश्रये। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। नमः कूटस्थरूपाय चिद्रूपाय नमो नमः। नमो वेदान्तवेद्याय भुवनेशी नमो नमः। இன்றைய தினம் பெங்களூர் புவனேஸ்வரி பக்த மண்டலி சார்பாக அனைத்துலக நலம் வேண்டி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் 31வது இடமாக 27 நாட்கள் வடவள்ளி புவனேஸ்வரி கோவிலில் இந்த கோவிலுடைய அறங்காவலர்கள் மற்றும் பொதுமக்கள்கள் மற்றும் அனைத்துலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தர்களுடைய பேராதரவினால இந்த ஹோமமானது தொடர்ந்து நடைபெற்று இன்றைய தினம் 25வது நாளான இன்னைக்கு சுப்பிரமணிய மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. நாளைய தினம் மூகாம்பிகா மந்திர சகித சண்டி ஹோமம், நாளை மறுநாள் சாம்ராஜ்ய லக்ஷ்மி மந்திர சகித சண்டி ஹோமத்தோட 31வது இடத்தில் 27 நாள் ஹோமமானது முடியும். சாந்தானந்த சுவாமிகள் 23/5/1956 கேஆர் வாரியார் என்று சொல்லக்கூடிய இங்கே கேரள தேசத்தில் தான் ஒருத்தரை பிடிச்சி ஒரு அம்பாள் படத்தை வரைஞ்சி கோடி அர்ச்சனைகள்லாம் செஞ்சு அதனை தொடர்ந்து உங்களுக்கு நிறைய ஜபங்கள்லாம் செய்து அந்த இடத்துல நிறைய புராணோக்த கர்மாவாக மகரிஷிகளால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட அனைத்து வித மூல மந்திரங்கள், ஷண்மத மூல மந்திரங்கள் அத்தனையும் அங்கே ஹோமங்கள் செய்து 2002ஆம் ஆண்டு அவருடைய ஒரு சரீரத்தை சமாதி ஆக்கி கொண்டார்கள். அதுக்குள்ள அவர் உங்களுக்கு பார்த்தோமேயானால் சேலம் ஸ்கந்தாசிரமம், சென்னை ஸ்கந்தாசிரமம் இதெல்லாம் ஒரு அறக்கட்டளை மாதிரி நிறுவி பிரம்மாண்டமான விக்கிரகங்கள்லாம் ஸ்தாபனம் செய்து அனுகிரகம் செய்தார்கள். மகான்களுக்கு எல்லாமே தெரியுது நம்மளுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கும், இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஒன்றுமில்லை, அந்த விக்கிரகத்து பக்கத்தில் போய் நின்று கையெடுத்து பிரார்த்தனை பண்ணினாலே உனக்கு காரியம் நடக்குங்கிறதுக்காக தான் இத்தனை பெரிய விக்கிரகம் வைக்கிறேன் பாரு. அதனால பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் கிருதம் கர்ம வியாதி ரூபேன ஜாயதே தச்சாந்தி ஔஷதைஹி திவ்யைஹி ஜப ஹோமார்ச்சனாதிபிஹி. இந்த எத்தனையோ ஜென்மா எடுத்து தான் இந்த மனித ஜென்மா கிடைத்திருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய புண்ணிய பாப சம்பந்தத்தினால அந்த பலனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்மத்தில் நமக்கு வியாதிகளை ஆண்டவன் கொடுக்கிறார். பூர்வ ஜென்ம கிருதங்கர்ம வியாதி ரூபேன ஜாயத்து. சரி, இது எதுக்குப்பா, இதில் எதுப்பா மருந்து அப்படின்னா, மணி மந்திர ஔஷதம் ஜப ஹோம அர்ச்சனம் பூஜை இதெல்லாம் தான் இதுக்கு மருந்து அப்படிங்கிறத மகரிஷிகள் முடிவு செய்து நமக்கு சுலபமான மார்க்கத்தில் சஹஸ்ரநாமம் சொல்ல முடியலையா, ஸ்ரீராம ராம ராமே திரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனி. நமக்கு நேரம் இருக்காதுன்னு பார்வதி அம்மாவுக்கு தெரியும். அதனால தான் பகவான்கிட்ட கேட்குறா,
பார்வத்யுவாஜா கேனோபாயேன லகுனா விஷ்ணோர்நாம சஹஸ்ரகம். சுருக்கமாக நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்ணினேன், பாராயணம் பண்ண புண்ணியம் எனக்கு கிடைக்கணும்னா ஸ்ரீராம ராம ராமேதி 3 திருப்பி சொன்னால் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணினது புண்ணியம் கிடைக்கும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை அனுசரித்து தான் புராணங்கள் எல்லாமே கரெக்டாக நமக்காக சொல்லி வைத்திருக்கிறார். அதில் சாந்தானந்த சுவாமிகள் காலத்தில் கார்தாலேருந்து ராத்திரி மட்டும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பெரிய பெரிய மந்திரங்கள் முன்னாடியும் பின்னாடியும் அமைத்து இந்த சண்டி ஹோமமானது செய்யப்பட்டு வந்தது. இன்னைக்கு நாம் ஒருத்தர் 3 மணி நேரம் கட்டுப்படுத்துறதுக்குள்ள முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா ஃபோன் ஒன்று கையில் இருக்குவாங்க, அதனால அதை பார்க்காம யாராலையும் இருக்க முடியல. புஸ்தகமே இப்போ யாரும் எடுத்துன்னு போகிறது இல்லை, எல்லாம் அதையே பார்த்துக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நாம் ஒரு சுருக்கமான முறையில் இந்த சண்டி ஹோமத்தை ஒரு அமைப்பாக அமைத்து தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று 2006ஆம் ஆண்டு முதலாக 27 நாட்கள் இந்த மாதிரி சாயந்தர வேளையில் 5 மணிக்கு ஹோமம் ஆரம்பித்து 8:30 மணி 9 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை நாம் வகுத்தோம். அதற்கு தயானந்த சுவாமிகள் முதல்ல துவங்கி வச்சு பாண்டிச்சேரியில் அங்கே சித்த சுவாமிகள் மடம், அக்கா சுவாமி சித்தர் மடத்தில் துவங்கி வைத்தார். அதுலேருந்து உங்களுக்கு 2016ஆம் ஆண்டுக்குள்ள 27 இடத்துல பண்ணி முடித்தோம். 2017-18 என்னாச்சு அப்படின்னா, அந்த அத்தனை 27 நாட்கள் 27 இடத்துல பண்ணின ஒரு அனுகிரக சக்தி குளித்தலைக்கு அருகில் ஐயர் மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அங்கே 1118 படிகள் அதுக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு பகவான் கீழேந்து உங்களுக்கு மேலே ரத்னகிரீஸ்வரர் சுரும்பார் குழலி அப்படின்னு தமிழில் சொல்லுவார்கள். அராளகேசி அம்பிகை அங்கே இருக்கு. அந்த கிரிவல பாதை மொத்தம் 4.5 கிலோமீட்டர் தான். அந்த 27 நாட்கள் ஹோமம் பண்ணினதுடைய பலன் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, 92 சென்ட் இடம் வாங்கி நம்ம வீட்டிலெல்லாம் பஞ்சாயத்தன பூஜைகள் முன்னாடி ஒரு போட்டியில் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம்னு இந்த பஞ்சாயத்தன தேவதை, அதுக்கப்புறமா குருவாக இருக்கக்கூடிய தத்தாத்திரேயர், ஆத்தியசங்கர பகவத்பாதால் வகுத்து கொடுத்த சுப்பிரமணிய சுவாமியையும் அங்கே பிரதிஷ்டை பண்ணி 2018 ஒரு 9000 சதுரடி அளவுக்கு ஒரு ஹால் கட்டி சிமெண்ட்டில் தான் மேலே கோபுரங்கள்லாம் கட்டி கும்பாபிஷேகமானது. 2018 ஜூலை மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு அந்த கும்பாபிஷேகம் பண்ணினது. அந்த நல்ல கர்மா எப்படியெல்லாம் இழுத்துட்டு போகிறதுங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சந்நியாசம் எதுவும் தேவையில்லை, ஏதோ பசிச்சா சாப்பாடு, எதுவும் கேட்கக்கூடாதுங்கிறார் ஆதிசங்கரர். ஸ்வாத்வன்னம் நது யாச்சியதான் விதிவசாத்து பிராப்தேன சந்தோஷியதான். நீ சந்நியாசம் வாங்கிட்டேன்னா எனக்கு இன்னும் சாப்பாடு வேணும்னு ஒருத்தர்கிட்ட வாய் திறந்து கேட்கக்கூடாது. எங்கேயாவது போகிற உனக்கு நல்ல சாப்பாடாக அமையிறதா, அது விதிவசத்தினால கிடச்சிதுன்னு ஒரு குடி பிடிச்சிக்குவோங்கிறார். அதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அஜெண்டாவும் ஒரு அபிப்பிராயமும் இல்லை. ஆனால் இந்த 27 நாட்கள் 27 இடத்துல நடந்த ஒரு புண்ணியமானது அந்த ஐயர்மலையில் அந்த மாதிரி ஒரு ஸ்தாபனத்தை பண்ண முடியும். சரி, அதெல்லாம் பண்ணி முடித்தோம் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் ஜெகன்மாதா புவனேஸ்வரி ஆபால கோப விதிதா அப்படின்னு புதுக்கோட்டையில் அந்த அம்மா ஒரு சங்கல்பம் பண்ணி வச்சு அது அப்படியே உங்களுக்கு கல்ஹார திருப்பணியாக பண்ணி போன வருஷம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஆச்சு.
எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த 2016 உங்களுக்கு இந்த 27 நட்சத்திர மண்டலத்தோடு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரே கும்பாபிஷேகம், ஒரே பக்தர்களை சந்திக்கிறது, பேசுறது, இப்படியே டைம் ஓடி போச்சு. அதுக்கப்புறமா யோஜனை பண்ணி பார்த்தோம். சரி, நம்ம 108 இடத்துல பண்ணணும்னு மனசில் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். அதனால அதை எப்படியாவது ஆரம்பிக்கணுமே அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு 28வது இடத்துல உங்களுக்கு சென்னையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி அங்கே பண்ணினது. அதுக்கப்புறமா உங்களுக்கு முகப்பேரில் கருமாரியம்மன் கோவிலில் அது நடந்தது. அப்புறம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா 29 உங்களுக்கு நம்ம இங்கே ஒரு குருவாயூரப்பன் கோவில் இருக்குது, இந்த வேளாண்டிபாளையம் தாண்டி சிவா விஷ்ணு கோவில் அப்படின்னு சொல்லி கணுவாய் பக்கத்தில். அங்கே உங்களுக்கு 27 நாள், அது இப்போ ஸ்ருங்கேரி மடத்து கண்ட்ரோலில் இருக்குது. அவளுடைய அனுகிரகத்தில் 27 நாள் நடந்தது. அப்புறம் ஹூஸ்டனில் ஒரு 27 நாள் நடந்தது. அப்புறம் இப்போ திருப்பி இந்த இடத்துல இப்போ மட்டும் பார்த்தா திருப்பி பகவான் அந்த சக்கரத்துக்கு கொண்டு வந்துவிட்டார். கிடுகிடுன்னு ஒரு 27லேருந்து 28, 29, 30, 31 அப்படி முடிஞ்சாச்சு. இங்கே இருக்கிறவா எல்லாருமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 மாதமாக எல்லா வேலைகளையும் விட்டுட்டு என்னுடைய சண்டிகோமம் பண்ணிகிட்டே வந்திருக்கிறார்கள். அதனால் இது எப்பயுமே எந்த ஒரு நாம பலனை உத்தேசித்து பண்ணினாதான் பகவான் அனுகிரகம் பண்ணுவாருங்கிறது இல்லை. நிஷ்காமியமாக பண்ணினா கூட அவர் நம்மளை சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டே தான் இருப்பாருங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவார். அதனால் நல்ல காரியங்கள் நல்லது கண்டு தான் நாம் ஆசைப்படணும். அதனால் எந்த விதமான தவறுமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது தானே. இப்போ நாம் 27 நாள் சண்டி ஹோமம் ஆரம்பித்து 27 இடத்துல நான் ஒத்தனே தான் உட்காந்து ஹோமம் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணுவா, மந்திரம் சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பகவான் பார்த்தேன்னா நல்ல ஒரு 10 பேரை ஒரு தயார் பண்ணி என்கிட்ட கொடுத்துருக்கேன். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவெல்லாம் உள்வாங்கி புரிஞ்சுண்டு அனுசரணையாக இருந்து ரொம்ப அற்புதமாக இந்த ஹோமத்தை சுவாமிகள் நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க, நாங்களே பார்த்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அம்பாலே பண்ணி வச்சிருக்கோம். அதனால் இதெல்லாம் என்னன்னா ஒரு கேட்டு வரக்கூடிய சமாச்சாரம். ஸ்ரோத்ராபியாம் ஜாயத்தே இதி ஸ்ருதி. கேட்டு அப்படியே பழகக்கூடிய விஷயங்கள் தான் இந்த தெய்வ காரியங்கள். அந்த மாதிரி இப்போ 31வது இடத்துல நடந்திருக்கு. இந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி முடிய இங்கே நாணி எல்லாம் இருக்கிற மாதிரி மெட்ராஸ் பக்கத்தில் இந்த மாமல்லபுரம் பக்கத்தில் ஜீவா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அமைப்பு இருக்குது. அருண் எக்ஸல்லுங்கிற ஒரு குரூப் அந்த அங்கே ஒரு கோவில் கட்டியிருக்கா. அங்கே ஒரு தசமகா வித்யா மந்திர சகித சண்டி ஹோமம் 10 நாள் நடக்கிறது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதத்துலலாம் உங்களுக்கு பெங்களூரில் ஒரு 27 நாள் நடக்க போகுது. அதனால் தொடர்ந்து நம்ம பகவான்டியே இருந்துட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது மனசுக்கு. அதுக்காக இந்த ஹோமம் ஒரு சமஷ்டியாக பண்ணுறதுனால அனைத்துலக நன்மைக்காக வேண்டி தான் இங்கே பிரார்த்தனையும் பண்ணுறோம். அது மக்களுக்கு புரியணுங்கிறதுனால சமஸ்கிருத சங்கல்பங்கள் செய்து வைத்தாலும் தமிழில் சங்கல்பமும் சொல்கிறோம். அம்பாள்கிட்ட பேசுகிற மாதிரி பிரார்த்தனைகள்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம். ஏதோ முடிஞ்ச திரவியம் பக்தர்கள் என்னென்ன திரவியங்கள் கொடுக்குறாரோ எல்லாத்தையும் கூட்டத்தில் அப்படியே போட்டு கொஞ்சம் பிரசாதம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தில் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு காலத்துக்கு வைதிகால்லாம் கேட்டேன்னா ஒரு காலம்னா 3500 5000ங்கிறார். இந்த இடத்துல அதையும் நாங்கள் கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டுருக்கோம். இருந்தாலும் வந்துட்டுருக்காங்க. என்னன்னா இந்த புண்ணியம் அவர்களை கண்டிப்பாக காப்பாற்றும். வேறு இடத்துல அம்பாள் கொடுத்துருவோம். அதனால் அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது உங்களுக்கு.
அது 12வது அத்தியாயத்தில் பவகாலே நரணாம சைவ லக்ஷ்மி விருத்தி பிரதாகிரகே அப்படின்னு இருக்க. அதனால உங்களுக்கு ஜானதா வாபி அப்படிங்கிற சாநித்தியம் தத்திரமே ஸ்திதம்ங்கிற. அதனால அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய காரியம் உலகம் பூரா நடக்கணும். என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. 44,000 சுற்றும் கோவிலோ ஏதோ ஒரு கணக்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்றா. தமிழ்நாட்டுக்குள்ள இத்தனை கோவில் இருக்கு அப்படின்னு. எல்லா கோவில்லையும் ஒரு ஹோமம் உண்டு இருக்கணும். எல்லா கோவில்லையும் கணபதி ஹோமத்திலேருந்து ஆரம்பித்து சண்டி ஹோமம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. இந்த மினிஸ்டர்கள்லாம் வரார்கள், எல்லாம் இது பண்ணுறா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் குருவாயூரப்பன் கோவிலுக்கு கூட ஏதோ ஏகப்பட்ட ஏக்கர் இடத்தெல்லாம் கொடுக்க போகிறான்னு கேள்விப்பட்டோம். அதனால முதல்ல இருக்கிறத செம்மப்படுத்தணும். புதுசாக கட்டுறது பெரிய விஷயம் இல்லை. புதுசாக கட்டுறதுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறமா அதை காப்பாற்றுறதுக்கு ஓடுறதை காட்டிலும் நம்ம முன்னோர்கள்லாம் எத்தனையோ பரிசிரமப்பட்டு எத்தனையோ கோவில்களெல்லாம் அமைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்துல நாம் எல்லாரும் சேர்ந்து கைகோத்து செஞ்சு நடுப்புற விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரே புத்தியோடு போய் செஞ்சோம்னா நாம் எல்லாருமா சேர்ந்தே ஒரு மனு கொடுக்கலாம். இப்போ வந்திருக்கக்கூடியவரெல்லாம் கொஞ்ச நாளில் பார்த்து பேசி எல்லா கோவில்லையும் ஒரு சின்னதாக ஒரு ஹோமம் ஒன்று இருக்கணும். அந்த இடத்துல அக்னி காரியம் நடக்கணும். ஏன்னா தச்சாந்தி ஔஷதைஹி தானைஹி ஜப ஹோம அர்ச்சனாதிபிகின்னு இருக்க. அந்த கர்ம தோஷங்கள்லாம் போகணும்னா என்னப்பா பண்ணணும்னா ஔஷதத்தை சாப்பிடணும், ஔஷதைஹி தானம் பண்ணணும். தச்சாம் பூர்வஜன்ம கிருதம் கர்ம வியாதி ரூபேன ஜாயதே தச்சாந்திஹி ஔஷதைஹி தானைஹி ஜப ஹோம அர்ச்சனாதிபி. அதுக்கு சாந்தி பரிகாரம் என்னப்பா அப்படின்னா ஜோசியர்லாம் கேட்டு நம்ம பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நமக்கே நல்லா தெரியும் ஏதோ சிரமத்திலே நாம் இருக்கோங்கிறது. அப்போ என்ன பண்ணணும்? ஏதோ முடிஞ்ச ஔஷதத்தை டாக்டர் சொன்னதை கேட்டு சாப்பிடணும், ஏதோ முடிஞ்ச தானத்தை பண்ணணும். அப்புறம் ஜபம் ஹோமம் அர்ச்சனை இதெல்லாம் பண்ணினோம்னா நமக்கு ஒரு மனசில் ஒரு பலம் வரும். அதுக்காக தான் இது அத்தனையும் மகரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நமக்கு ரொம்ப பேரன்புக்குரிய அரவிந்த் சுப்பிரமணியம் சாஸ்தா சுப்பிரமணியம்னு சொல்லுவாங்க. மகாசாஸ்திர சேவா சங்கமெல்லாம் வச்சிருக்காரு. இப்போ போன வாரம் கூட உங்களுக்கு சாஸ்தா பிரீத்தியெல்லாம் பண்ணினார். ஐயப்பன் பூஜா சங்கத்தில் ராம்நகரில் மகாசாஸ்தா விஜயம்னு ஒரு பெரிய அந்த புராணத்தை பூரா எழுதியிருக்கார். பராசக்தி பிரபாவம், சண்டியின் சரிதை இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக புஸ்தகங்கள்லாம் எழுதி எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கார் அவர். அதை விட ஒரு இது என்னன்னா சாந்தானந்த சுவாமிகள் 78ஆம் ஆண்டு புவனேஸ்வரி விஜயம்னு ஒரு மாத பத்திரிகை ஆரம்பித்தார். அந்த பத்திரிகைக்கு ஆசிரியர் அவர் தான். அவர் எம்பிஏ முடித்து அப்புறம் இப்போ எல்எல்பியெல்லாம் பாஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கார். அதனால் அவர் ரொம்ப அற்புதமாக உபன்யாசம் பண்ணுறார். அவர் தான் என்னை மஸ்கட்டுக்கெல்லாம் கூட்டின்னு போய் மகாருத்ரன் சண்டி ஹோமங்கள்லாம் நாங்கள்லாம் தான் சேர்ந்து பண்ணினோம். இப்போ அவரையே இதே மாதிரி 27 நாள் ஹோமம் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் இப்போ இருக்கா. நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணின ஒரு பழக்கத்தில் சொல்கிறேன். அதனால் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சுட்டோம்னா கண்டிப்பாக அது பாட்டு நடக்கும். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன இருக்கோ அதை வச்சு பத்திரம் புஷ்பம் ஃபலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அதை வச்சு நம்ம பண்ணினாலே அம்பாள் நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவா. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ இன்றைக்கி அவர் தேவி மகாத்மியத்தை பற்றி அவர் உபன்யாசம் பண்ணுவார். அந்த உபன்யாசம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பூர்ணாகுதி நடைபெற்று பிரசாதங்கள் வழங்கப்படும். அனைவருக்கும் ஜெகன்மாதா புவனேஸ்வரியினுடைய பேரருளும் சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கட்டும்னு தினமும் பிரார்த்தனை செய்து வாழ்த்தி மகிழ்கிறோம். ஜெயகுரு.